தோழர்களே, செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்ணுரிமை குறித்து தீர்மானங்கள் தந்தை பெரியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த மாறுதல் திருமணமானது இப்பொழுது தமிழகத்தில் நடைபெறும் தமிழர் ஆட்சிக்கு முன்பு இருந்த ஆட்சியில் செல்லுபடியாகாததாகவே இருந்தது. தமிழர் ஆட்சியான திமுக கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இத்தகைய திருமணம் செல்லுபடியாகும் நிலை ஏற்பட்டது. தோழர்களே, என்ன காரணத்தினாலேயோ மனித சமுதாயத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்களைப் போல சகல சக்தியும் பெற்ற பெண்களை இழிவுபடுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டில் நம் நாட்டை பொறுத்தவரையில் நமது இயக்க பிரச்சாரம் காரணமாக பெண்கள் ஓரளவுக்கு மனித ஜீவன்களாக கருதப்பட்டு வருகின்றார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அது ஒரு பாப ஜென்மம் என்றே கருதி வந்திருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்தால் கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் வழக்கமானது எல்லா சமூகத்திலேயும் இருந்திருக்கிறது. அதற்கு சம்மதிக்காத பெற்றோர்கள் பெண் குழந்தை பிறந்தால் விட்டுவிடுவார்கள். வாங்கி கொண்டு போகின்றவர்கள் கோயிலுக்கு பலி கொடுத்து விடுவார்கள். பெண்களுக்கு குழந்தை பருவத்திலேயே திருமணம் செய்து வைக்கும் கொடுமையான பழக்கம் நமது நாட்டில் இருந்து வந்திருக்கின்றது. வயது கூட பாராமல் 5-6 வயது பெண்களுக்கு 40-50 வயது உள்ள ஆண்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். ஆண்களின் பலாத்கார புணர்ச்சி காரணமாக பல பெண்களின் உயிருக்கே ஆபத்து வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இவற்றை பற்றி வெள்ளைக்காரர்கள் அநேகர் எழுதியிருக்கின்றார்கள். பெண்கள் விதவையானால் கணவனுடைய பிணத்துடன் சேர்த்து வைத்து உயிரோடு கொளுத்தும் தன்மைகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. இவை எல்லாம் வெள்ளைக்காரன் ஆட்சி காரணமாக மாற்றப்பட்டு உள்ளது. எனவே நம் முன்னோர்கள், வழிகாட்டிகள், மகான்கள், அவதார புருஷர்கள் என்பவர்கள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்தியும் அவர்களை என்றென்றைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும்படியாக செய்து விட்டார்கள். வள்ளுவன் இப்படித்தான கருத்துக்கள் உடையவன்தான். தோழர்களே, எங்கள் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்ட பிறகுதான் பெண்கள் சமுதாயத்திற்கு உள்ள இழித்தன்மையினை, அடிமைத்தன்மையினை மாற்ற பாடுபட்டு வருகின்றோம். ஆண்களுக்கு பெண்கள் அடிமை இல்லை